ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். 4 நாளாக வீடியோ போட முடியல. ஸோ கோச்சிக்காமல் இந்த வீடியோவில் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்குமே தெரியும், பிஜேபி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். கிட்டத்தட்ட இப்போ 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் வச்சிருக்காங்க. ஆனால் யாருக்காச்சும் சிஜேபின்னு என்னன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியலன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அது என்னென்னு மொத்தமாக டீட்டெயிலாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட அந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆகி சிஜேபின்னா ஒன்றும் இல்லை, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இது கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்லயே 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எதுக்காக இவ்வளோ 15 மில்லியன்ஸ்? பிஜேபிக்கு 10 மில்லியன்ஸ் அந்த அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு எதுக்கு இவ்வளோ 15 மில்லியன் பேர் சப்போர்ட் பண்றாங்க? அப்படி என்னதான் பண்றாங்க? எதனால யார் இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க, எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல வந்துட்டு இது யார் கிரியேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அஜித் தீபக் அவர்கள் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவர் எது கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் ஒரு போஸ்ட் பார்க்குறாரு. நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை வெட்டிக்கு போகாம வீட்டில இருந்து சும்மா கமெண்ட் பண்ணிட்டு, இல்லை ஜஸ்ட் லால் இது ஓட்ட இருக்கு, இது தப்பா இருக்கு, இதெல்லாம் கரெக்ட் பண்ணும், இதெல்லாம் நீங்க பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்தங்குறை சொல்றது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. நீங்க எல்லாமே வந்துட்டு ஒரு காக்ரோச் இல்லை ஒரு பேரசைட் மாதிரி இருக்கீங்க. நீங்க எல்லாம் இதுக்கு இந்த மாதிரி தான் விஷயங்கள் பண்றீங்களே தவிர யூஸ்ஃபுல்லா எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாருமே ஒரு பேரசைட் அண்ட் ஒரு காக்ரோச்க்கு ஈக்குவல் அந்த மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இது யாரை பார்த்து பேசியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ்னா வேலைக்கு போகாம கிராஜுவேட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்க, இல்லை ஆன்லைன்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கவங்க, இவங்களை பார்த்து. இதை பார்த்தா அஜித் தீபக் அவர்களுக்கு சரியான கோவம் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரைட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ங்கிறத அவர் வந்துட்டு கொஞ்சம் தப்பாக பேசியிருக்காரு அப்படின்ட்டு. எல்லாருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எப்படி பேசும்போது அவங்க வந்துட்டு தப்பாக சொல்றதோ, இல்லை நீங்கள் பண்ற தப்புன்னு சொல்றதோ, இது எந்த வகையிலும் அக்செப்டபிள் இல்லை. யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இதை பார்த்த யங்ஸ்டர்ஸ், ஜென்சி பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொல்றதுதான் சரி, நீங்க எதுக்காக ஒரு குரூப் ஆரம்பிங்க, நாங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒரு அக்கௌண்ட் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஸோ இந்த பார்ட்டி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து செம வைரல் ஆகுது. இந்த வைரல் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் வந்துட்டு ப்ரெஸ்ல வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதாவது, நான் இதை வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மீன் பண்ணி சொல்லல, யார் இல்லாமல் ஃபேக் டிகிரி வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி பேசுறாங்க அவங்களதான் மீன் பண்ணனே தவிர யங்ஸ்டர்ஸை நான் எதுவும் சொல்லலை, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கீங்க, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது ஒரு மிஸ்லீடானது. நான் யங்ஸ்டர்ஸை சொல்லலை, யாரெல்லாம் ஃபேக் டிகிரி வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நான் சொன்னேனே தவிர மற்ற யாரையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்லிட்டு போனாலும் இந்த கிரியேட் பண்ண குரூப் வந்துட்டு இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்ட்டி கிடையாது. ஆக்சுவலாக பார்ட்டினா லைக் பாலிட்டிக்ல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு அஃபிஷியலான பார்ட்டி கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு அவங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா அஃபிஷியலா இருக்க பார்ட்டியை விட பல மடங்கு, அதாவது 15 மில்லியன், கிட்டத்தட்ட 5 மில்லியன் பக்கம் ஜாஸ்தியான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ மேபி கூடி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த 2 பேரும் இவ்வளோ அக்கௌண்ட் எல்லாருக்குமே ஷாக். எதுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்றாங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் அஜித் தீபக் அவர்கள் ஃபுல்லா வந்து சொல்றாரு, இது வந்துட்டு நான் கிரியேட் பண்ணதுனால ஃபன்னுக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணல. ஆக்சுவலா நம்ம நாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அவங்க பொறுப்பு இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கிராஜுவேட் ஆகியும் அவங்களுக்கு வேலை இல்லாதப்போ யாரு தான் அவங்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும்? வேலை எல்லாமே கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கொண்டு வந்து இவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வாங்கி கொடுக்கணும். அது இல்லாம நீங்க இந்த மாதிரி பேசுறது தப்புன்னு சொல்லி தான் அவரோட நிலைப்பாடு இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் கேட்ட மக்கள் வந்துட்டு கூட கூட இவர் பேசுறதெல்லாம் பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. சப்போர்ட்டா சும்மா ஜஸ்ட் வந்துட்டு போஸ்ட் போட்டது மட்டும் கிடையாது. நல்ல விஷயங்கள் பண்ணா அதை எடுத்து போடுறது, கிளீன் பண்ணா அதை எடுத்து போடுறது, ஒரு மாஸ்க்னா காக்ரோச் தலையில் ஒரு ஆண்டனா இருக்கும், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணதே காக்ரோச் தான். ஓகே, நாங்கள் காக்ரோச்சாவே இருக்கோம், வேலை வெட்டி போகாமல் நாங்கள் ஆன்லைன்ல ஆக்டிவா இருந்தாலுமே நாங்கள் வந்துட்டு பொறுப்பானவங்க தான், எங்களுக்கு வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குதே தவிர நாங்கள் வந்துட்டு யூஸ்லெஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைப்பாடு எடுத்து பொறுப்பாக நிறைய விஷயங்களை சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணி அது அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்க நிறைய பேர் இன்னும் ஆட் ஆகிட்டே இருக்காங்க அந்த குரூப்ல. அஜித் தீபக் அவர்கள் மகாராஷ்டிரால இருந்து பூனேல படிச்சுட்டு இப்போ வந்து கரண்டா யூஎஸ்ல படிச்சு முடிச்சு அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் இந்த அக்கௌண்ட் அங்கதான் கிரியேட் பண்ணாரு. இவர் பண்ண வேலையை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணது அந்த குரூப். இது வைரல் ஆகும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, நான் இன்னும் இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த குரூப் இன்னும் நல்லா டெவலப் பண்ண ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு பேட்டியும் கொடுத்துருக்கு. இதெல்லாம் சொன்னது பிபிசியில அவர் இன்டர்வியூ போகும்போது தான் சொன்னாரு. ஏன் இந்த இவ்வளவு மக்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருக்காங்கன்னா, வேலை வெட்டி இல்லை, கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா ரன் ஆகணும். கவர்மெண்ட் வந்துட்டு பயாஸ் இல்லாம எந்த பாரபட்சம், பணக்காரங்களுக்கு ஒரு ரூல்ஸ், இல்ல ஏழைங்களுக்கு ஒரு ரூல்ஸ், அந்த பயாஸ் இல்லாம எப்போ கவர்மெண்ட் ப்ராப்பரா ரன் ஆகுதோ அப்போ இவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் குறையும் அப்படிங்கிறாரு.
வேலை நிறைய ப்ரொவைட் பண்ணுங்க, பீப்புள்ஸ்க்கு நிறைய வேலை ப்ரொவைட் பண்ணுங்க. இப்படியெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் தப்பாக இருக்கிறனால தான் அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி வெளிக்காட்டுறது தெரியாமல் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஃபன்னாக பார்க்காம அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை எந்த வகையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நேபாள், ஸ்ரீலங்காலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவாக ஃபிசிக்கலாக ப்ரொட்டஸ்ட்ல போகிறாங்க. பட் இங்கே இந்தியாவில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தம் ஒரு ஆன்லைன் ப்ரொட்டஸ்ட்டை ஒரு ஃபன்னாக எடுத்தாலும் அது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியுறது மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு யங்ஸ்டர்ஸை குத்தம் சொல்லாமல் அவங்களுக்கு தேவையானதை சப்போர்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் மொத்தமாக இங்கே என்ன ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துலயே அந்த பார்ட்டி கிரியேட் ஆனது காரணம், ஏன் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, மொத்தமாக அந்த இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த குரூப்புக்கு வாங்க. யாரெல்லாம் ஆன்லைனில் மோஸ்ட் ஆக்டிவ் இருக்காங்க, லேசியாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் வேலை வெட்டிக்கு போகாமல் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் எல்லாருமே இந்த குரூப்பில் வாங்க, நமக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இந்த சொசைட்டிக்கு நம்ம யாருன்னு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குரூப் ஆரம்பிச்சாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ட்டு. ஸோ இது இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளஸ் அண்ட் பாசிட்டிவ் என்னை பற்றி இருந்தாலும் இதை பற்றி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.